Hello friends, welcome to Meera Mind Voice, day 89 in Big Boss House. ரொம்ப 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 மைண்டு டிஸ்டர்ப் ஆகிருக்கு. இன்றைக்கி நிறைய நடந்தது. குவிஸ் எல்லாம் பற்றி கூட நிறைய பார்த்து எழுதி வச்சேன், நோட் பண்ணி வச்சேன். ஆனால் இப்போது நிகழ்ந்த நிகழ்வுங்கிறது ரொம்ப பேச விடாமல் அடிக்குது. அதை பற்றி பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலில் முதல் தடவையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ. இது ஒரு மன திருப்திக்காக, ஒரு ஆத்ம திருப்திக்காக பண்ணுற, அதாவது என்னுடைய தாட்ஸை ஷேர் பண்ணிக்கிறதுக்காக பண்ணுற ஒரு ரிவ்யூ. பிகாஸ் நீங்களே பார்த்துருப்பீங்க, பெருசாக சப்ஸ்கிரைபர்ஸ் கிடையாது. ஆனால் நம்ம ஒரே மாதிரி திங்க் பண்ணுற ஒரு கூட்டம்னு நம்ம இருக்கோம் இல்லையா? ஏதோ ஒன்று பிடிச்சி தானே ஒரு 150 பேர் 170 பேர் என்னோடய பேச்சை கேட்குறீங்க. இது அவங்களுக்கானது மட்டுமே. நேற்றுக்கே சொன்னேன், 88 2 சனி இருக்கு வீட்டுக்குள்ளே. 8 ஆக்சுவலாக இஸ் கன்சிடர்ட் டு பி அ சேட்டன் நம்பர். சேட்டன்கிறது ஒன்று ரொம்ப ஓஹோன்னு இருக்கும், இல்லை ரொம்ப மோசமாக இருக்கும் அப்படிம்பாங்க. 2 வீட்டுக்குள்ளே இருக்குன்னுட்டு அதை ப்ரூவ் பண்ணிட்டாங்க நைட்டு. எந்த 2 பேர்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். எல்லாமே கேம் தாங்க, ஓகே. ஆனால் இந்த மாதிரி நம்ம வீட்டில் 2 பேர் இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவோம்? தொடப்பக்கட்டை பிஞ்சிரும். பிக் பாஸ் சொல்கிறாரு, இது கேம் ஷோ, இது சீரியல் இல்லை அப்படின்னுட்டு. ஒரு சீரியல்லையோ இல்லை ஒரு சினிமாலேயோ நம்ம இந்த மாதிரியான சீன்ஸ் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஓகே, வி வில் பி மென்டலி ப்ரிப்பேர்டு. இங்கே ஒரு வில்லன் இருப்பான், இங்கே ஒரு ஹீரோ இருப்பான், இப்படி தான் நடக்கும் அப்படின்னுட்டு. அதுலேயே பல பேரால் வயலன்ஸ்லாம் பார்க்க முடியாது, கஷ்டமாக இருக்கும். இது ஒரு ரியாலிட்டி ஷோ அப்படின்னு சொல்கிறீங்க. ஒரு ரியாலிட்டி ஷோவில் இந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டியோட நான் அடுத்தவனை காயப்படுத்துறதுக்காகவே பண்ணுவேன்னு சொல்கிறது எந்த விதத்தில் நீங்கள் நியாயப்படுத்துகிறீங்க? மற்றதுக்கெல்லாம் இறங்கி வாய்ஸ் விட்ட பிக் பாஸ், இவங்க இது பண்ணும்போது கொஞ்சமாவது மனிதாபிமானத்தோடு நடந்துக்கங்க, பேசட்டுங்க. வாயால் நீங்கள் யாரை வேணாலும் எவ்வளோ வேணாலும் காயப்படுத்துங்க, அது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் நீங்கள் அனைவரும் என் மக்கள், நீங்கள் அனைவரும் என் மக்கள்ங்கிறாரு. அதில் 2 கலை இருக்கே, அந்த கலையை எடுக்கிறதுக்கு இவர் என்ன பண்ணிகிட்ருக்காரு? இந்த வீக்கெண்டாவது அந்த கலை பிடுங்கி வெளியே தூக்கி எறியப்படுமா? இதுதாங்க மைண்டில் பெருசாக இருக்கிற கேள்வி. பேசி மற்றவங்களை காயப்படுத்துறதே தப்பு. அப்படி தான் சொல்லி கொடுத்து வளர்த்துருக்கோம். அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன நரேட்டிவ் செட் பண்ண ட்ரை பண்ணுறீங்க? இப்படி தான் இருப்பாங்க வெளி உலகத்தில், இது அத்தனையும் நீங்கள் சகிச்சுக்கிறதா இருந்தால் வெளியில் வாங்க அப்படின்னு இன்னும் வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்கள பயமுறுத்துறத மாதிரி தான் இருக்குது. எல்லோரும் வெளியில் வர்ற மாதிரி இல்லை. இதை நியாயப்படுத்துகிறீங்க இவங்களை என்கரேஜ் பண்ணி. சீரியஸ்லி, இன்றைக்கி பார்த்தோன்னா காலம்பரையிலேருந்து எல்லோரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து அட்டகாசம் தாங்க முடியல. ஆக்சுவலி அவங்களுடைய பேச்சும் சரி, நடவடிக்கைகளும் சரி, ரொம்ப மோசமாக தான் இருக்குது. சாண்ட்ரா இன்றைக்கி தான் விக்ரம் கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. அவள் ஆரம்பத்துலேருந்தே அவளோட இது சரியில்லை. அவளுடைய பார்வை பிரஜினை பார்த்து எவ்வளோலாம் பேசியிருக்கா தெரியுமா? நான் உன் புருஷனை சைட் அடிக்கிறேன்லாம் பேசியிருக்கா எங்கிட்டேயே. அவளுடைய பார்வை, அவளுடைய நடவடிக்கை எதுவுமே ஏற்ற தகுந்ததாக இல்லை. அதனால தான் பிரஜினே நிறைய இடங்களில் இந்த வீட்டுக்குள்ளே அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணியிருக்காரு. அமித் கூட லாங் டிரைவ் போகணும்னு பேசின மாதிரி இவள் பேசியிருந்திருக்கா. அவள் பேசுகிறதெல்லாம் ஃபன்னு மாதிரி இல்லை அப்படின்னுட்டு. துணிவே துணைன்னு பாட்டு பாடிட்டு போனாங்களே, அவங்களுக்கு என்ன சொல்ல போகிறாங்க? இந்த மாதிரி பண்ணுறது தான் ஜான்சி ராணியா? இந்த மாதிரி ஜான்சி ராணி பண்ணியிருந்தாங்கன்னா ஆங்கிலேயர்கள் அன்றைக்கே ஓடி போயிருப்பாங்களே. அவங்க கூட இவ்வளோ இறங்கி தரம் தாழ்ந்துலாம் போகலையே. இவங்களை எந்த விதத்தில் அவங்க அம்மா ஜான்சி ராணி கதை சொல்லி ஊக்குவிச்சாங்கன்னு சத்தியமாக புரியல. அடுத்தது, இன்றைக்கி குவிஸ்ஸு நடந்தது. டிடிஎஃப் டாஸ்க் 7. அதில் 2 ரவுண்டு வச்சாங்க. மொதல் ரவுண்டில் பார்த்திங்கன்னா கமருதீன் வின்னு. ஏன்னா மொதல் ரவுண்டு ப்ராக்டிஸ் ரவுண்ட் ஆட்டமே போயிடுச்சு. எந்த மாதிரி கொஷின் கேட்குறது, எந்த மாதிரி சேலஞ்ச் பண்ணுறதுங்கிறத எல்லோரும் ஓரளவுக்கு ஸ்டடி பண்ணாங்க.
2வது ரவுண்டு நல்லாவே விளையாடினாங்க. விளையாடினதில் அரோரா ஓன் த கேம். சூப்பராக எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணாங்க, சேலஞ்ச் பண்ணாங்க, எல்லாமே பண்ணி ஷி ப்ரூவ்டு. ஆனால் பிக் பாஸ் நிறைய மேலேருந்து வாய்ஸ் விட்டுக்கிட்டே இருந்தார். என்ன அரோரா, யாரோ சோஷியல் சயின்ஸில் 100 சென்டம் எடுத்தேன்னு சொன்னாங்க அப்படின்னுட்டு. அதே மாதிரி நிறைய லைட்டர் மூமெண்ட்ஸும் இருந்தது. வினோத் எது ஃபன் கண்ட்ரி அப்படின்னு கேட்ட உடனே தாய்லாண்டுன்னு சொல்ல, அவர் போய் ஃபன் பண்ண கண்ட்ரியாக இருக்கும் சார்னு சொல்ல, அவர் என்ன சொல்கிறீங்க நீங்கள்லாம், அங்கே எவ்வளோ கோவில் இருக்குது தெரியுமான்னு ஆரம்பிக்க, பிக் பாஸ் சிரித்து முடிச்சுட்டு சொல்லு அப்படின்னு சொன்னதெல்லாம் நல்லா இருந்தது. இந்த மாதிரி ஒரு ஹெல்தி காம்படிஷன்ஸ் இது கொண்டு போகாமல் ஏன் பிக் பாஸ் இந்த கார் டாஸ்க்கு, உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த 2 பேரால் என்ன லெவலுக்கு வேணாலும் போக முடியும்னு, விட்டா கார் கதவியே பேத்தெடுத்து எல்லாரையும் வெளில தள்ளிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு டாஸ்க்கை ஏன் கொடுத்தீங்கன்னு தான் நமக்கு கேட்க தோன்றுறது. இதை தவிர வேறு எதுவுமே பேச முடியலைங்க. ஈவன் வாயால் பேசும்போது கூட பயங்கரமாக பேசினாங்க. கமருதீனும் பார்வதியும் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு ஹவுஸ்மேட்ஸ் அத்தனை பேரும் பேசாமல் இருன்னுட்டு, மெயினாக வினோத் பெருசாக சொல்லலை, சபரியும் திவ்யாவும் திட்டிகிட்டே இருந்தாங்க. இவங்க இறங்கினதுக்கு அப்புறமா அவங்கள தள்ளி விடுறதுக்கு முன்னாடியே விக்ரம் இறங்கிட்டார். ஸோ அவர் வெளியில் தான் உட்காந்துருந்தார். இவங்க கீழே விழுந்து அப்படியே ருத்லெஸ்ஸாக கார் கதவை சாத்துறாங்கங்க. அவங்க மேலே அந்த கதவு ஜாம் ஆகுது. அவங்க சொல்கிறாங்க, விக்ரம் என்னை இழுத்துருங்க இந்த இடத்துலேருந்து அப்படிங்கிறாங்க. சாண்ட்ரா மேலேயும் நமக்கு நிறைய கருத்து வேறுபாடு இருக்குது. சேர்வாரோடு சேர்ந்தால் இப்படி தான் நடக்கும் அப்படின்னு தோணுது. நான் இல்லைன்னு சொல்லலை. பார்வதியை உட்காந்து பேசிகிட்டு இருந்தீங்கல்ல, யாருமே இல்லைங்கும்போது பார்வதியை நீங்கள் போய் அரவணைச்சிங்கல்ல, தேவையா உங்களுக்குன்னெலாம் கேட்க தோணுது. ஆனாலும் அந்த மொமெண்ட்டு பார்த்துட்டு இருந்த அத்தனை பேருக்குமே பதறினது. பார்த்துட்டு இருக்கிற எல்லாரும் இன்னும் ஒரு விஷயத்த மறந்துட்டீங்க. இது அத்தனையும் நமக்கு காட்டப்படுவது அத்தனையும் முதல் நாள் நிகழ்வுகள். நம்ம 2ஆம் தேதி பார்க்குறோம், அதான் அது அத்தனையும் நடந்த சீக்வென்ஸ் 1ஆம் தேதி. அன்றைக்கே இம்மீடியட்டாக வெளில இறங்கினோடனே இவங்க 2 பேரையும் சத்தமே இல்லாமல் ஸ்டோர் ரூம் வழியாக கன்ஃபெஷன் ரூம் வழியாக வெளில கூட்டிகிட்டு போய் இவங்க மூஞ்சியே பார்க்க முடியாதுன்னு வீட்டுக்கு அனுப்ப வேண்டியதானே. ரெட் கார்டு கொடுத்தா அது ரெட் கார்டுக்கு அவமானங்கிறீங்க. சத்தமே போடாமல் இவங்க இதுக்கு மேலே இதுவே வேண்டான்னு வெளில அனுப்பிச்சிட வேண்டியதானே. இவங்களெல்லாம் ஸ்டேஜுக்கு கூப்பிட்டு அவங்கள்ட்ட பேசி அவங்களுக்கு ஒரு குறும்படம் போட்டு காமிச்சு தேவையே இல்லை. இந்த அர்த்தராத்திரியில் வீட்டை விட்டு துரத்துவாங்களே, அந்த மாதிரி வெளில அனுப்பிச்சிட வேண்டியதானே. எதுக்கு இன்னும் வச்சுருக்கீங்க? வெளியில் நான் பார்த்துக்கிறேன், என்ன வந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. என்ன ஒரு ஆணவம், என்ன ஒரு திமிரு. கார்டன் ஏரியாவில் கார் இருக்குது, காரில் உட்காருது. இது என்டியூரன்ஸ் டாஸ்க்கு. நீங்கள் எந்த அளவுக்கு அதில் பண்ணுறீங்கங்கிறது. இதில் பார்வதி சொல்கிறாங்க, சாண்ட்ரா இவங்கெல்லாம் போன இம்மீடியட்டாக ஹேட்ஸ் ஆஃப் டு சபரி அண்ட் வினோத், இம்மீடியட்டாக கீழே இறங்கினாங்க. சாண்ட்ரா வெளியில் வந்ததுக்கு அப்புறமா முதல் தடவையாக வீட்டுக்குள்ளே டாக்டர்ஸ் எல்லாம் நந்தினி கத்தினப்போ கூட யாரும் பெருசாக இது பண்ணலை. ஆனால் இதுக்கு வீட்டுக்குள்ளே டாக்டர்ஸ் டீம் அவங்கள அழைச்சிட்டு போனாங்க அப்படின்னா எவ்வளோ சீரியஸான விஷயம். இன்னும் கொஞ்சம் இருந்தால் கார்டன் ஏரியாவுக்கே வர வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த 2 பொண்ணுங்க உள்ளே இருக்கும்போது திவ்யா அவங்கள அடக்காத்த விதம் இருக்குது பாருங்களேன். பாரு கமருதீனை டேக்கிள் பண்ண விதம் ரியலி ஹேட்ஸ் ஆஃப் திவ்யா. ரொம்ப நன்னா அவங்கள டேக்கிள் பண்ணாங்க. திவ்யா பேசினா கமருதீன் வாயை பெருசாக திறக்கிறது இல்லைங்க. அடுத்தது அரோரா கிட்ட பாய வந்தாங்க. யார்? நம்ம பார்வதி. இல்லை, அவள் பேசவே இல்லை, பேசாமல் விட்டுரு. அதே மாதிரி சுபிக்ஷாவையும் அவள் சமூகத்தையும், நீயும் ஒரு சமூகத்துலேருந்து தானே வந்திருக்க, உன்னுடைய சமூகத்தை யாராவது ஏதாவது பேசுகிறாங்களா? ஏன் அடுத்தவங்கள சமூகத்தை வச்சு பேசுகிறீங்க நீங்கள்? அது சுபிக்ஷாவையும் பேச ஆரம்பிக்க திவ்யா பளிச்சுன்னு உள்ளே உட்காந்து கொடுத்தாங்க. இல்லைன்னா மனசு அப்படியே பயங்கரமாக பதச்சிட்டு இருந்தது. 2 சின்ன பொண்ணுங்க உட்காந்துட்ருக்கு, இது 2ம் ராட்சசனும் ராட்சசியுமா என்ன பண்ணுமோ தெரியாது அப்படின்னுட்டு. லங்கையில் எல்லாம் பண்ணினாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ நேர்லேயே அந்த மாதிரியான கேரக்டர்ஸ் பார்க்குறதுக்கு கிடைக்கிறது. இது சீரியலா, படமா, ஸ்கிரிப்டடா, கேம் ஷோவா? பெரிய கேள்வி. இவங்க பண்ணுற விஷயம் பார்த்தா ஸ்கிரிப்டட். ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இவங்க வீட்டுக்குள்ளே வாழ்கிறாங்க.
வாழ்கிறவங்க இப்படி வாழ்ந்தாங்கன்னா அதுக்கு என்ன பண்ணுவீங்க? அடுத்தாப்புல சபரி உடனே கீழே இறங்கி வந்தார். சாண்ட்ரா கொஞ்சம் உடம்பு முடிஞ்சிருத்து வந்துட்டாங்க வெளியிலன்ன உடனே அவங்க கேட்ட கேள்வியே இதுதான், நீ ஏன் சபரி இறங்கின அப்படின்னு. சபரி சொல்லிட்டாரு, கேம் முக்கியம் இல்லை சாண்ட்ரா, மனுஷங்க தான் முக்கியம். என் அக்காக்கோ தங்கச்சிக்கோ நடந்திருந்தா நான் அப்படியே உள்ளே உட்காந்துருப்பேன், நெவர். அது மனுஷத்தன்மைங்க. அடுத்தது கேட்குறாங்க இவங்க, அந்த பொண்ணு பேரை சொல்கிறதுக்கு கூட வாய் வரல எனக்கு. இன்னும் இவ்வளோ நடந்ததே, இறங்கி போய் சப்போர்ட் பண்ண வேண்டியதானே நீங்கள் 3 பேரும், அரோரா, திவ்யா அண்டு சுபிக்ஷா உள்ளே உட்காந்து பேசிகிட்ருக்கீங்க அப்படின்னுட்டு. இப்போ சபரி வந்து சொன்னார், இறங்காத அரோரா, நீ உள்ளே தான் இருக்கணும், என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம். இதுக்கு அந்த பொண்ணு சொல்லுது, டேய் நிற்கிறதுக்கே கையை பிடிச்சிட்டு இந்த 2 பொண்ணுங்களும் விடிய நின்றுதுடா, கம்ஃபர்டபுளாக உட்காத்தி வேற வச்சுட்டா இவங்க இறங்கவே மாட்டாங்கடா அப்படின்னுட்டு. எல்லாமே கேமா, வாழ்க்கையே கேமா. ஒரு கேம் எந்த அளவுக்கு நாசம் பண்ணுங்கிறது, இந்த அளவுக்கு கீழ்த்தரமாக எந்த சீசனும் போனது இல்லைங்க. நான் 9 + ஒரு அல்டிமேட் 10 சீசன் பார்த்துருக்கேன். இவங்க மோசம்லாம் தோடினாலும் அவங்கள்ட்டெல்லாம் ஏதோ ஒரு திறமை இருந்தது, ஏதோ ஒரு இது இருந்தது. ஒரு வார்த்தை சொன்ன ஒரு பொய் சொன்ன ஜூலியவே 5 வருஷம் வச்சு செஞ்சாங்க வெளியில் மக்கள். இவங்களெல்லாம் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. எல்லாம் வெக்கமான இல்லாமல் அடுத்தது வந்து எல்லாம் கேம் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு போயிடுவாங்கங்க. அவ்வளோதாங்க லைஃபு, சீரியஸ்லி. ஸோ இந்த டாஸ்கில் யார் வின் பண்ணி யார் இது பண்ணி என்ன பெரிய விஷயம். ஆனால் உண்மையிலே இதில் வின் பண்ணாங்க இந்த 2 பொண்களில் ஒருத்தர் அப்படின்னாக்க ரியலி ஹேட்ஸ் ஆஃப் டு தெம். இவ்வளோ இதையும் சகிச்சுக்கிட்டு மேற்கொண்டு வின் பண்ணுறாங்க பற்றியா, அது ரொம்ப பெரிய விஷயம். நிறைய நல்ல கேள்வியெல்லாம் கேட்டாங்க குவிஸில். அதுக்கு ரொம்ப வேடிக்கையாகவும் ஆன்சர் பண்ணாங்க, புத்திசாலித்தனமாகவும் ஆன்சர் பண்ணாங்க. அது எல்லாத்தையும் மறக்கடிச்சு விட்டது. இதுக்கு வந்து இவங்க உதாரணமாக சொல்கிறது, காயின் டாஸ்கில் நீங்கள் எல்லாம் அமுக்கினீங்கல்ல அப்படின்னுட்டு. காயின் டாஸ்கில் அமுக்கும் போதும் கொஞ்சம் ப்ரீதிங் விட்டு தான் அமுக்கினாங்க. அதுவே வயலண்ட்டாக இருந்ததுன்னு சொல்லிட்டு தான் பிக் பாஸ் வந்து கொஞ்சம் கேமை மாத்துறேன்னு சொல்லி இவங்க எல்லோரும் உள்ளே இருக்கணும்னு சொன்னது. அந்த காயின் டாஸ்கில் மட்டும் இவங்களை விட்டுருந்தா இவங்க இன்னும் என்னெல்லாம் ஆட்டம் ஆடி இருப்பாங்க, யோசிச்சு பாருங்கள். என்னமோ விளையாடுறாங்கங்க. இதே மாதிரி உங்களுக்குள்ளேயும் ஒரு கோபம், ஒரு வருத்தம் இருக்கும் இல்லையா, கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இதுதான் நமக்கு ஷேர் பண்ணுறதுக்கான ஒரு தளம். இவங்களுக்கு எந்த விதமான நீதி கிடைக்கும் வீக்கெண்டில்? இப்போ பெரிய கேள்வி அதுதான். விஜய் சேதுபதி சார் வந்து என்ன பண்ண போகிறார், பிக் பாஸ் என்ன பண்ண போகிறார்? ஆமாம், மற்றதுக்கெல்லாம் பிக் பாஸால் வாய்ஸ் விட முடிஞ்சது. நேற்றுக்கு ஆக்சுவலாக அரோரா கிட்ட அவங்க ரொம்ப டயர்டாக இருந்தாங்க. அரோராவும் திவ்யாவும் ஹெல்த் வைஸ் ரொம்ப மோசமாக அஃபெக்ட் ஆகிருக்காங்க, தூங்கிட்டு இருந்தாங்க. எழுப்பி அரோரா எழுந்துக்க, இப்போ அடுத்தது டாஸ்க் ஆரம்பிக்க போகிறோம், பக்கப், கொஞ்சம் உங்களை தயார்படுத்திக்கங்க, கஞ்சி மாதிரி ஏதாவது சாப்பிடுங்க, சாப்பிடாமல் இருக்காதீங்க, இவ்வளோ விஷயம் சொன்னார் பிக் பாஸ். அந்த மனிதாபிமானம், அந்த கரிசனம் எங்கே போச்சு? சாண்ட்ரா கிட்ட நேரையே அனௌன்ஸ் பண்ணியிருக்கலாமே, சாண்ட்ரா ஐ எம் வாட்சிங் எவ்ரிதிங், பயப்படாதீங்க அப்படின்னுட்டு. அவங்க கோழி குஞ்சாட்டம் நடுங்கிட்டு இருந்தாங்க. சபரியும் விக்ரமும் தான் பேசிகிட்டு இருந்தாங்க அவங்கக்கிட்ட. அப்போ விக்ரமை வந்து கன்ஃபெஷன் ரூமுக்கு வர சொல்லி சாண்ட்ரா கிட்ட பதற வேண்டான்னு சொல்லுங்கள், ஏன் அதை நீங்களே சொல்லியிருக்கலாமே பிக் பாஸ், நான் பார்த்துட்டே தான் இருக்கேன் சாண்ட்ரான்னுட்டு. அடுத்தது பார்த்துட்டே இருந்தீங்கன்னா இதுக்கெல்லாம் என்ன பிக் பாஸ் பண்ணீங்க நீங்கன்னு கேள்வி கேட்டுருவாங்கங்கிற ஒரு பயமா என்னமோ பண்ணிகிட்ருக்காங்கங்க. அடுத்தது திவ்யாவும் வெளில இறங்கி வந்துட்டாங்க. ஸோ இன்னும் பாரு விடிய உட்கார்ந்துட்டுருக்கிறது திவ்யா, பாரு, சுபிக்ஷா, அரோரா. என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வேறு எதுவும் சொல்கிறதுக்கு எனக்கு வாய் இல்லைங்க. சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு தோணினதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.